இன்னைக்கு ஒரு நாளில் 3,100 rupees ப்ராஃபிட் கொடுத்துருக்கு நம்ம கொடுத்த வியூவில். அப்படி என்ன தான் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பையர். இன்னைக்கு கொடுத்த ஸ்டாக்ஸில் ஃபர்ஸ்ட் இந்த யூபிஎல் பற்றி தான் பார்க்க போகிறோம். யூபிஎல் என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்துட்டு வந்துருங்க, என்ன நடந்தது அப்படிங்கிறத அடுத்தது பார்க்கலாம். யூபிஎல் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோன்ஸ்ல இருந்து பையபோ ஜோன் கிட்ட இருக்காங்க. அண்ட் 556.20 மேல சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் பையரா இருக்கலாம். டார்கெட் 558 and 9. இந்த யூபிஎல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கீழே வந்துருச்சு. பட் ஈவன் தான் அங்கேயும் பை தான், அங்கேயும் டிமாண்ட் ஜோன்ஸ் இருந்துட்டு வருது. நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு அது தெரியும் நல்லாவே. இந்த இடத்துலையும் கீழே டிமாண்ட் ஜோன்ஸ் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் சேம் பையபோ ஜோனுக்கு மேலே தான் போயிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு வித் கேபிட்டல் ஆஃப் 25,000 rupees நமக்கு என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 rupees எனக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. இன்ட்ராடே பொறுத்தவரை 2.26%, 2,200 rupees கிட்ட எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு இன்ட்ராடே பொறுத்தவரை. இன்னும் மார்க்கெட் முடியல, மைட் பி இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம கொடுத்த இடத்த போய் ரீச் பண்ணிடுச்சுக்க சரியா. அண்ட் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சிப்லாவை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்க, தென் அதன் பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். சிப்லா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோன்ஸ்ல இருந்துட்டு வராங்க. அண்ட் பையபோ ஜோனா இருக்கக்கூடிய அந்த இடத்தையும், அதாவது 1,575க்கு மேலேயும் போயிட்டு வந்திருக்காங்க. இதுக்கு மேல சஸ்டெயின் ஆகிற பட்சத்துல பையரா இருக்கலாம். 1,602 வரை நம்ம டார்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த சிப்லாவை பொறுத்த வரைக்கும் நம்ம சரியாக பார்த்தீங்கன்னா பையபோ ஜோனுக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டாங்க இன்னைக்கு மார்னிங் பொறுத்தவரவே. ஸோ அழகாக இதோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,000 rupees நமக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க இன்ட்ராடேவை பொறுத்தவரை. ஸோ டில் நவ் நம்ம கொடுத்த டார்கெட்டை ரீச் பண்ணல, பட் இப்போ இருக்கக்கூடிய இடத்துல 1000 ரூபாய் ப்ராஃபிட்டில் இருக்குது. டைமும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2:30 2:40 ஆகிடுது. அப்படிங்கிறதுனால ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளில வர்றது நல்லது இல்லையா. ஸோ அந்த வகையில் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ 1,000 rupees ப்ராஃபிட்டோட புக் பண்ணிடுறோம் நம்ம இந்த இடத்த பொறுத்த வரைக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 3,000 rupees நமக்கு இது ரெண்டுத்தும் சேர்த்து நம்ம பார்த்துருக்கோம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சைடஸ் லைஃப் இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பையபோ ஜோனுக்கு மேலே இருந்தால் பை பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருக்கோம். பட் அதுக்கு மேலே இல்லை. இன்றைக்கி நம்ம இதில் என்ட்ரி கிடச்சிருக்காது, என்ட்ரி எடுத்திருக்க மாட்டோம். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல். ஸோ இதோட என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பையபோ ஜோனுக்கு மேலே இருந்தால் பை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். பையபோ ஜோனுக்கு மேலேயே போகல, என்ட்ரிஸ் எதுவும் கிடைக்கல. அடுத்த நம்ம பார்க்க போகிறது ஃப்ளோரோ கெமிக்கல், அதாவது குஜராத் ஃப்ளோரோ. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங்லேருந்து பையபோ ஜோனுக்குள்ளார போகல, இப்போ தான் ஜஸ்ட் போயிருக்காங்க எனக்கு. ஸோ மார்க்கெட் முடிஞ்ச பிறகு ஆல்மோஸ்ட் நியர் த டைமில் நம்ம என்ட்ரி எடுக்க வேண்டாம். ஸோ இதில் பையபோ ஜோன் கொடுத்து கீழே வந்திருக்காங்க. ஸோ இதில் நமக்கு என்ட்ரி இப்போ தான் கிடச்சிருக்கு. அண்ட் பி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பையபோ ஜோனுக்கு மேலேயே போகல, அண்ட் ஓப்பனிங்லேருந்து கீழே தான் இருக்காங்க. இதில் என்ட்ரிஸ் எனக்கு கிடைக்கல. அண்ட் குஜராத் கேஸ் இதை பொறுத்த வரைக்கும் செல் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். செல் பிலோ ஜோனுக்கு கீழே இருந்தால் செல்லராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல் பிலோ கொடுத்துருக்காங்க. பட் கன்ஃபர்மேஷன் அதுக்கு மேலே சஸ்டெயின் அப்படிங்கிறது ஆகலை. இதுலேயும் நான் என்ட்ரி எடுத்துருக்க மாட்டேன். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பல்லோ டயர்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல் பிலோ ஜோனுக்கு கீழே இப்போ தான் வராங்க, என்ட்ரியை கொடுத்துருக்காங்க. பட் இதோட சப்ளை ஜோன் கிட்டே பார்த்தீங்கன்னா ஹோல் டே அப்படிங்கிறது இருந்துட்டு இப்போ தான் எனக்கு என்ட்ரியே கிடைக்கிறது. மைட் பி இதையும் நான் தவிர்த்திருப்பேன். மைட் பி இதில் என்ட்ரி எடுத்துருக்கிற பட்சத்தில் நீங்கள் டார்கெட் கூட பண்ணலாம். பட் ஷார்ட் செல் 3:10க்கு மட்டும்தான் நமக்கு டைம்ன்றதுனால டைம் இல்லை, அதனால் நம்ம இதை அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. ஸோ இந்த என்ட்ரிஸில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சி அழகாக நம்ம என்ட்ரி எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 என்ட்ரி, ஒன்று சிப்லா, அனதர் ஒன்று யூபிஎல். இது ரெண்டுத்துலேயுமே அழகான ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. 3,000 rupees வித் கேபிட்டல் ஆஃப் 25,000 rupees அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம கொடுத்த ஸ்டாக் வியூவில் 100% சக்ஸஸ் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்கு. ஃபெயிலியர் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது அடிஷ்னல் இன்புட். இதே மாதிரியே நீங்களும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக மாறணுமா, ட்ரேட் எம்பையரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட்.